வணக்கம் நேர்களே, மூலிகை இருந்து பகுதி மூலம் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு அடை செஞ்சு காட்ட போறேன். அடைன்றது சாதாரணமா மாவுல செய்யற மாதிரி கிடையாதுங்க. இப்ப வித்தியாசமா நான் வந்து பூசணிக்காய் வச்சு உங்களுக்கு அடை செஞ்சு காட்ட போறேன். அந்த பூசணிக்காய் அடை எப்படி செய்யறது பாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நாம இப்ப பார்க்கலாம். பூசணிக்காய், பச்சரிசி, வரமிளகாய், உப்பு, பட்டை, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய் துருவல், கடலைப்பருப்பு, நெய், தக்காளி, கொத்தமல்லி, எண்ணெய், திராட்சை. இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் பார்த்தேன்னா அரிசியை வந்து அரைச்சி எடுத்துக்கணும். நான் இதை வந்து 2 மணி நேரமா இதை ஊற வச்சிருக்கேன். அது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியை சுத்தமா எடுத்துட்டு நம்ம அரிசி மட்டும் போட்டு ஜார்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இது அடைன்றதுனால வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, திக்கா இருந்தா தான் அடை நல்லா வரும். இந்த அரிசி கூட 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்சிடலாம். கொஞ்சம் அந்த நரநரன்னு இருந்தா தான் நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு தனியா பாத்திரத்துல வச்சுக்கலாம். இதுல வந்து பூசணிக்காய் அரைக்கணும். இந்த மாதிரி வந்து பூசணிக்காயை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா அரைப்படும். இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பட்டை பொடி பண்ணது அது சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, இது கூட கொத்தமல்லி கொஞ்சமா எடுத்து கிள்ளி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இது ஒரு அடி அடிச்சிடலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த அரிசி மாவோட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தாளிச்சு ஊற்றணும். அதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கடாயை வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சமா நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம திராட்சை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து வறுத்துடுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க மாவோட சேர்த்துடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இந்த மாவுல வந்து பூசணி மாவுல நம்ம அடை பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் தவா வச்சுக்கலாம். தவா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடை பண்ணலாம். தவா நல்லா ஹீட் ஆயிடுச்சு.
இப்போ நம்ம மாவு எடுத்து ஊற்றலாம். எண்ணெய் வேணும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லாட்டி அப்படியே கூட நம்ம பரட்டி சாப்பிட்லாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பூசணிக்காய் அடை ரெடி. இது எப்படி செஞ்சு விடுறத ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஜார்ல நம்ம வந்து 2 மணி நேரம் ஊற வச்சிருக்க பச்சரிசியை வந்து போட்டு அரைச்சிக்கணும். அது கூட காஞ்ச மிளகாய், உப்பு 3 போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். 2வது ஜாரில் பூசணிக்காய் அரைக்கணும். தேங்காய் துருவல், வெங்காயம், பட்டைப்பொடி, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா கிள்ளி போட்டுட்டு இது கூட தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதை நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு கடலைப்பருப்பு நல்லா வறந்ததும் திராட்சை நல்லா வறந்ததும் ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவில் கலந்துடணும். கலந்துட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுட்டு தவா நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை வச்சு ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு 2 பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து சேவ் பண்ணிட்டா நம்மளுடைய பூசணிக்காய் அடை ரெடி.